ஹாப்பி ஃப்ரைடே எல்லாருக்கும். ஒரு வழியா வாரம் ஓடி போயிட்டு, அப்பாடா வீக்கெண்ட நோக்கி வந்துட்டோம்டாங்கிற மாதிரி தானே எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அப்படிதான் எனக்கும் தோணுது. என்னதான் வீக்கெண்ட்ல சாப்பாடு கட்டுற வேலையில இருந்தாலும் காலையில அதே டைமு, மத்தியானம் அதே டைமுக்கு தான் சாப்பாடு ரெடி பண்ண போறேன். அதனால ரொம்ப வித்தியாசம் இல்ல. இருந்தாலும் பெண்டிங்ல வச்சிருந்த மத்த கிளீனிங் வேலை, மத்த வேலைகள்லாம் செய்யலாம் இல்லையா? அதனால தான் வீக்கெண்ட நோக்கி இருக்கோம். ஆனா எனக்கு இப்போலாம் வீக் டேஸை விட வீக்கெண்ட் தான் ரொம்ப வேலை ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். காலையில டிஃபனுக்கு மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுல ராகி மாவு கலந்துட்டு இப்போ ஒரு பணியாரம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேனில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் வேணா போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, வேணா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து மிளகாய் தூள், கரம் மசாலா அந்த மாதிரி என்ன மசாலா ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவில் ராகி மாவு கலந்து வச்சுருந்தேன் இல்லையா? அதுக்குள்ள வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்து தண்ணிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கிளறிக்கலாம். இங்கே வந்து இந்த சொப்பு சொல்லுவாங்க. இது வந்து அக்கி ரொட்டியில் நிறையா சேர்ப்பாங்க. அதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொத்தமல்லிக்கு பதிலாக இந்த சொப்பு கீரையை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பணியாரக்கல்ல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி எப்போதும் போல் பணியாரம் சுடுற மாதிரியே 2 சைடும் வேக விட்டு எடுத்து வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டான பணியாரம் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு பிடிக்காதது கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை சட்னி இல்லாட்டியே கார சட்னி வச்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும் அந்த காம்போ. மாவு கம்மியாக தான் இருக்குது, என்னடா டிஃபன்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி ஸ்கூலில் இன்றைக்கி ஃபவுண்டர்ஸ் டே, அதனால் கலர் ட்ரெஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.